வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல 2008ல வெளியான சில நேரங்களில் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு சூப்பரான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். உங்கள நிறைய பேர் இந்த படத்தை பார்த்திருக்க வாய்ப்பு இல்ல. ஏன்னா வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது, அந்த மாதிரி தான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா தேடி பார்க்கும்போது இந்த படம் வந்த டைம்ல ஹிட் ஆச்சு அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. எப்படின்றது தெரியல. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். தாமரைன்னு ஒருத்தங்க கொல்லப்பட்டிருக்காங்க போல. அது சார்ந்த விசாரணை எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதுல தாமரையோட ஹஸ்பண்ட் தான் குற்றவாளின்ற மாதிரி தீர்ப்பு வந்திருக்கும். அவர் பேரு சிதம்பரம் அப்படின்றது. அவருக்கு தூக்கு தண்டனை வழங்கியிருப்பாங்க. இப்ப தண்டனையை நிறைவேற்றுறதுக்காக கூட்டு வராங்க. கடைசி ஆசை கேட்பாங்கல்ல, அவர் முடி வெட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. என்ன முடி வெட்டணும்னு சொல்றான் அப்படின்ற மாதிரி இவங்களுமே அந்த ஆசையை நிறைவேற்றிடுறாங்க. இப்ப தூக்குல மாட்டலான்ற மாதிரி கூட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா கத்திரிக்கோள் மிஸ் ஆகுறது தெரிய வருது. சார் கத்திரிக்கோள் அவன் திருடிட்டான் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கத்துறாரு. இங்க இருக்க போலீஸுங்களும் சுதாரிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ள சிதம்பரம் இருக்காரு பாத்தீங்களா, இங்க இருக்கவங்களை அட்டாக் பண்ணிட்டாரு. எப்படியாவது இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாரு. போலீஸுங்களும் பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை மீறியே இவர் ஜெயிலை விட்டு தப்பிச்சிடுறாரு. தப்பிச்ச சிதம்பரம் இருக்காருல, ஒரு வீட்டுக்கு தான் வராரு. அந்த வீட்டுல ஒரு லேடி தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களும் இந்த கத்திரிக்கோளை வச்சு குத்தணும் அப்படின்ற மாதிரி ஓங்கி குத்துறாரு. இது எல்லாமே ஒருத்தங்களுக்கு கனவா வந்திருக்கும். சட்டுன்னு கனவுல இருந்து முடிக்கிறாங்க. இந்த கதை 2005ல தான் நடக்குது. பக்கத்துல இருக்க நர்ஸ் இருக்காங்கல்ல, உனக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு தான் யாருன்றதே மறந்து போயிருக்கும். சுனாமில நிறைய பேர் ஃபேமிலியை இழந்திருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இந்த பொண்ணோட ஃபேமிலியில இருந்து மிஸ் ஆயிருப்பாங்க. ஃபேமிலியில சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த நர்ஸ் ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு ஆசிரமமா இருக்கும். ஒரு மதர் தான் இந்த ஆசிரமத்தை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. நிறைய பசங்க அப்பா அம்மா காணோன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க, சீக்கிரமா உங்களை கூட்டு போக வருவாங்கன்ற மாதிரி இந்த மதர் சொல்றாங்க. இந்த பொண்ணுக்கு தான் யாருன்றதே தெரியல, அதை பத்தி நர்ஸ் சொல்லியிருப்பாங்க. மதர் தான் இந்த பொண்ணுக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. கவலைப்படாதமா, எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த பொண்ணுக்கு ப்ராப்ளம் இருக்குல்ல, அதனால கூட இருந்து பாத்துக்கோன்ற மாதிரி நர்ஸ் கிட்ட இந்த மதரும் சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி ஜோன் ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் தான் இந்த படத்தோட ஹீரோவா இருப்பாரு. பாஸ்ட்ல சிதம்பரம் ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவரை மாதிரியே தான் இவர் இருக்காரு. மாற்றுத்திறனாளிகளை கேம்லாம் விளையாட வச்சிட்டு இருக்காரு. அப்பதான் ஒருத்தர் இந்த இடத்துக்கு வந்து மதர் பார்க்கணும்னு சொன்னாங்க. வாங்கன்ற மாதிரி சொல்றாரு. இவரும் வரன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இந்த பொண்ணை இப்போதைக்கு ஈரேன்னு சொல்றேன். ஈரேனோட மைண்டுக்குள்ள திரும்பி அந்த விஷயங்கள்லாம் ஓடிட்டு இருக்கு. எதுக்காக ஒரு நபர் கத்தியால நம்மளை குத்த வந்த மாதிரிலாம் நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சமயம் ஜோ இருக்கார்ல, மதரை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. மதர் மியூசிக் கிளாஸ்லாம் எடுத்து முடிச்சிடுறாங்க. இப்ப ஜோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்திருக்காங்கல்ல, அந்த பொண்ணு தான் யாருன்னே தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. உன் இடத்துல மத்தவங்க விளையாடுறத பார்த்தா கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ண வாய்ப்பு இருக்கு. எனக்காக கூட்டு போக முடியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனாதையா இருந்த என்ன நல்லபடியா வளர்த்தது நீங்க தான். நீங்க சொல்லி நான் மறுக்க முடியுமா? பண்றன்ற மாதிரி இவர் ஏத்துக்கிறாரு. நர்ஸையும் கூட போக சொல்லி சொல்றாங்க. நர்ஸும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. அந்த காலத்துல எல்லாம் வேற ஒண்ணு யூஸ் பண்ணி தானே பாட்டு கேட்பாங்க. கிராமபோன்னு சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல. அதுதான் மதர் வச்சிருக்காங்க. என்ன மதர், இன்னமும் இதுல தான் பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஜோ கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி பழைய விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த கிராமபோனை யூஸ் பண்ணி ஒருத்தங்க பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க பார்க்க ஈரின் மாதிரியே இருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி சிதம்பரம் வராரு. கத்திய வச்சு இவங்களை குத்துற மாதிரி தான் வந்துட்டு இருக்காரு. இது எல்லாமே ஈரினுக்கு தான் ஃபீல் ஆயிருக்கு போல. ஈரின் சட்டுன்னு எந்திரிக்கிறாங்க. சவுண்ட் கேட்டு இவருமே என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி கேக்குறாரு. அவ அடிக்கடி இந்த மாதிரி தான் கத்திக்கிட்டே இருப்பான்ற மாதிரி நர்ஸ் சொல்றாங்க. உங்களுக்கு என்னமா பிரச்சனை, பேசுங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இவங்க எதுவுமே பேச மாட்டாங்க. சரி பேச பிடிக்கலையா, உங்களுக்கு தோன்றதெல்லாம் இதுல எழுதுங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் ஒரு நோட்டை தராரு. அந்த நோட்லயே இவங்க எதுவுமே எழுதாம இருக்காங்க. டிராயிங் மாதிரி தான் சில விஷயங்களை வரைஞ்சிட்டு இருக்காங்க. ஈரின் ஒரு தாமரை தான் வரைஞ்சிருக்காங்க. உங்க பேர் தாமரையான்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. இவங்க எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க. சரி எதுனாலும் காலையில பேசிக்கலாம், இப்ப படுங்கன்ற மாதிரி இவருமே படுக்க சொல்லிடுறாரு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு போட்டோகிராஃபர் ஃப்ரெண்ட் இருப்பாரு. அவரை இவர் கூப்பிட்டு இருக்காரு. என்ன விஷயம்ன்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு கேட்கிறாரு. இந்த பொண்ணு ஒரு போட்டோ எடுக்கணும். இந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் எங்க இருக்காங்கன்னு தெரியல. விளம்பரம் கொடுக்கறதுக்காக தான் போட்டோ எடுக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டுமே இந்த இடத்துல போட்டோ எடுத்துறாரு. இந்த பொண்ணை நார்மல் நிலைமைக்கு கொண்டு வரணும்ல, அதனால ஹீரோவும் கோயிலுக்குலாம் கூட்டு வந்திருக்காரு. இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, அங்க இருக்க குங்குமத்தை எடுத்து நெத்தியில வைக்கிறதுக்காக வராங்க. இத பாக்குற இவர் ஷாக் ஆகுறாரு. அப்போ உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. உண்மையிலேயே உங்களுக்கு கல்யாணம் ஆகல, ஆனா கல்யாணம் ஆன மாதிரி இவங்க ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் யாருன்றதே எனக்கு தெரியல, என் மைண்டுக்குள்ள சில விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இதே இடத்துல ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி ஒரு பெரியவர் உட்காந்துட்டு இருக்காரு. அவர் அந்த காலத்துல சொல்லப்பட்ட தத்துவத்தை எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு.
இவர் ஏன் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இவங்களுமே இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப கிருஷ்ணன் ஒரு டாக்டர் இந்த ஆசிரமத்துக்கு வந்திருக்காரு, அந்த பொண்ணை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கன்ற மாதிரி சொல்றாரு. என்ன விஷயம்ன்ற மாதிரி ஹீரோவும் பேசுறாரு. ஆக்சுவலா இவர் சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர் தான். இந்த பொண்ணு மறந்திருக்கிறத பத்தி நியூஸ் பேப்பர்ல இவங்க போட்டிருப்பாங்க. அது எல்லாத்தையும் ஞாபகப்படுத்த என்னால முடியும், வேணா என்னோட கிளினிக்கு கூட்டுவாங்க, அது மூலியமா இவளோட பேரண்ட்ஸை பத்தி இவளே தெரிஞ்சுப்பா, பேரண்ட்ஸ் கிட்ட நீங்க சேர்த்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி ட்ரை பண்ணி பார்த்தா என்னன்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. கண்டிப்பா வரன்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல சொல்லிடுறாரு. இப்ப ஹீரோவும் கொஞ்ச நாள்ல அவரை பாக்குறதுக்காக அவரோட கிளினிக் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. பூவெல்லாம் அழகழகா இருக்கு, இத பாருன்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட காட்டுறாரு. ஆனா ஹீரோயின் பேரஞ்ச மாதிரி அமைதியாவே இருக்காங்க. இப்ப இவருமே உள்ள கூட்டு வந்துடுறாரு. இந்த கிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் ஒரு அம்மா இருக்காங்க போல, அம்மா உடம்பு முடியாம இருக்காங்கன்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட சொல்றாரு. இப்ப கிருஷ்ணனும் கேண்டில் ஏத்தி வச்சிடுறாரு. இந்த நெருப்பையே பாருமா, எந்த இடத்தையும் பார்க்காம இதையே பாருன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே அடிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப கண்ணை மூடுன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே கண்ணை மூடிடுறாங்க. உன் லைஃப்ல என்னெல்லாம் நடந்தது கொஞ்சம் யோசிச்சு சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. இவங்களுமே கண்ணை மூடி யோசிக்கிறாங்க. மைண்டுக்குள்ள சில விஷயங்கள்லாம் வருது போல. உனக்கு தோன்றதெல்லாம் சொல்லுன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன், ஏன்னா இன்னைக்குதான் எனக்கு கல்யாணம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இவங்க சொல்றத விஷுவலா நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. சிதம்பரம் அப்படின்ற ஒரு பணக்கார நபரை காட்டுறாங்க. இவரோட ஒய்ஃப் பேரு தாமரை அப்படின்றது. இவருமே கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்திருக்காரு. இப்ப தாமரை இருக்காங்கல்ல, இந்த இடத்துல பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்காங்க. இந்த சிதம்பரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அக்கா இருக்காங்க. ஹஸ்பண்ட் இறந்து போயிருப்பாரு, ஒரு பையன் மட்டும்தான் இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடுறதெல்லாம் கொஞ்சம் கோவமா தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப மாதவன் ஒருத்தர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இவர் சிதம்பரத்தோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பாரு. இவர் சினிமால பாடகரா இருப்பாரு. தாமரை பாடிட்டு இருக்கும் போது இவருமே கூட சேர்ந்து பாடிட்டு இருக்காரு. தாமரையை இவரை பார்த்து பயங்கரமா ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா இவர் யாருன்றது தாமரைக்கு தெரியும் போல. நீங்க பெரிய பாடகர் தானே, உங்க சம்பந்தப்பட்ட நியூஸ் எல்லாம் நான் தேடி தேடி படிப்பேன்ற மாதிரி சொல்றாங்க. புதிய பறவையில ஒரு பாட்டு பாடுனீங்கல்ல, சூப்பரா இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதை கேட்கிற மாதவனுமே இந்த இடத்துல சந்தோஷப்படுறாரு. பாத்தியாடா, உன் ஒய்ஃபுக்கு உன்னை பிடிக்கிறதுக்கு முன்னாடி என்னதான் பிடிக்கும்ன்ற மாதிரிலாம் ஜாலியா சொல்றாரு. ஆனா இந்த விஷயத்த சிதம்பரத்தால ஜாலியா எடுத்துக்க முடியல. லைட்டா சிதம்பரத்துக்கு கோவம் வருது. ஆனா அந்த கோவத்தெல்லாம் வெளிக்காட்டாம அமைதியா இருந்துட்டு இருக்காரு. இவ்வளவு நாள் அக்கா தான் இந்த வீட்டை நிர்வாகம் பண்ணிருப்பாங்க. ஆனா இப்ப அக்கா கிட்ட இருந்து சாவியை வாங்கிடுறாரு. இதுக்கப்புறம் நீ கஷ்டப்படாதக்கா, எல்லாத்தையும் இவ பாத்துப்பா அப்படின்ற மாதிரி ஈரின் கிட்ட சாவியை தராரு. தம்பி தம்பி, இதெல்லாம் பெரிய பொறுப்பு வேணான்ற மாதிரி அக்கா சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, இவ பாத்துப்பான்ற மாதிரி இவர் சாவியை வாங்கி தந்துடுறாரு. இந்த அக்கா பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. கண்ட்ரோல் நம்ம கையை விட்டு போயிருச்சுன்ற மாதிரி தான் ஃபீல் பண்றாங்க. தாமரையை பொறுத்த வரைக்கும் யாருமே இல்லாத அனாதையா இருப்பாங்க. இவர் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி தான் இவங்களை கல்யாணம் பண்ணிருப்பாரு. நான் ஒண்ணுமே இல்லாம இருந்தேன், என்னை எஜமானியா மாத்திருக்கீங்க, இதை நான் மறக்கவே மாட்டேன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படிலாம் இல்ல, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் என்னோடய கூட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சிதம்பரம் சொல்லிட்டு இருக்காரு. மேற்கொண்டு இவங்க சொல்லிட்டு இருக்கும் போது இவங்களுக்குள்ள லைட்டா தடுமாற்றம்லாம் ஏற்படுது. இவங்க ரொம்ப அப்செட் ஆயிட்டு இருக்காங்க. இதை கவனிச்சிட்டு இருக்க டாக்டர் இருக்கார்ல, சொன்ன வரைக்கும் போதும், நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்களை கொஞ்சம் நார்மல் நிலைமைக்கு வர வைக்கிறாரு. ஜோவும் சிதம்பரமும் ஒரே மாதிரி இருக்காங்கல்ல, அதெல்லாம் இந்த பொண்ணுக்கு பெருசா புரிய மாட்டேங்குது. ஜோ இருக்கார்ல, உன் பேரு தாமரை போலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க எதுவுமே பேசாம அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. டாக்டர் இருக்கார்ல, இந்த பொண்ணு பேரு தாமரை கிடையாது, இவளோட போன ஜென்மத்தோட பேர் தான் தாமரை போல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எது போன ஜென்மமா அப்படின்ற மாதிரி ஹீரோ ஷாக் ஆகுறாரு. ஆமா, தாமரை மாதவன் கிட்ட பேசினதை கேட்டல, புதிய பறவையில உங்க பாட்டு நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி சொன்னா. புதிய பறவை வந்து 50 வருஷம் ஆயிருச்சு, கண்டிப்பா பூர்வ ஜென்மத்தோட ஞாபகம் தான் இவளுக்கு வந்திருக்கு, சில சமயங்கள்ல இந்த மாதிரி நடக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதை கேட்டு இந்த பொண்ணு ரொம்ப ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. சுனாமில நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறத இந்த பொண்ணு பார்த்திருக்கால, அதுதான் இவளோட மைண்டை ட்ரிகர் பண்ணிருக்கு. இவளோட பூர்வ ஜென்ம ஞாபகம் எல்லாம் இவளுக்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒரே நாள்ல ரொம்ப நேரம் பேச வேணாம், இன்னொரு நாள் இந்த செஷனை வச்சு போன்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே ஏத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்போ ஒரு கோயில்ல வச்சுதான் பேசிட்டு இருக்காங்க. அப்ப இதுக்கப்புறம் நான் உன்னை தாமரைன்னு கூப்பிடவா அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. அந்த பேரு வேணாம், நீங்களே ஏதாவது பேர் வைங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே அஞ்சலின்ற பேர் ஓகேவான்ற மாதிரி கேட்கிறாரு. எனக்கு ஸ்கூல் டைம்ல ஒரு டீச்சர் மேல கிரஷ் இருந்தது, அவங்க பேர் தான் அஞ்சலி, உனக்கு ஓகேவான்னு கேட்கிறாரு. எனக்கு ஓகே தான், இதுக்கப்புறம் அஞ்சலினே கூப்பிடுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் அஞ்சலி அஞ்சலின்னு கூப்பிடுறாரு. ஆசிரமத்துக்கு வந்ததுல இருந்து இவங்க வாயை திறந்து பேசியிருக்கவே மாட்டாங்க. இப்ப இவர் பேசவே வச்சிடுறாரு. இதெல்லாம் பாக்குற மதர் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. பரவாயில்லப்பா, ஆளியே மாத்திட்டு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இப்ப அஞ்சலி இருக்காங்கல்ல, என் பேரண்ட்ஸை நான் பார்க்கணும், என் பேரண்ட்ஸ் என்ன கண்டுபிடிச்சு வந்துருவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்பன்னு மதருக்கு போன் கால் வருது. இவங்க பேரண்ட்ஸ் தான் வந்திருக்காங்க போல, இந்த இடத்துல தான் வெயிட் பண்றாங்கன்ற மாதிரி ஆளுங்க தகவலை சொல்லிட்டாங்க. உன் பேரண்ட்ஸ் வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இதை கேட்கிற அஞ்சலிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இதை கவனிச்சிட்டு இருக்க ஜோவோட முகம் மாறிடுது. ஏன்னா இவங்க போயிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப ஜீப்ல போயிட்டு இருக்கும் போது அஞ்சலி இருக்காங்கல்ல, என் ஃப்ரெண்ட்ஸை பத்தி தான் முதல்ல கேட்பன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இப்ப பேரண்ட்ஸை பார்க்கறதுக்காக சந்தோஷமா வராங்க.
அம்மாவும் முதல்ல சந்தோஷமா கண்ணத்தெல்லாம் புடிச்சு பாக்குறாங்க. ஆனா அப்பா இருக்கார்ல, நான் பேப்பர்ல பார்க்கும் போதே நம்ம பொண்ணு இல்லைன்னு சொன்னேன், கண்டிப்பா நம்ம பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாரு. இப்ப அம்மாக்கும் நம்ம பொண்ணு இல்லைன்றது தெரிஞ்சிருது. மன்னிச்சிருமா, தேவையில்லாம உன்னை கஷ்டப்படுத்திட்டோம் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே சொல்றாங்க. இவங்க பேரண்ட்ஸ் இல்லைன்னு தெரிஞ்சோன்னா அஞ்சலியோட முகமே மாறிடுது. இதை புரிஞ்சுக்கிட்ட அந்த அம்மா இருக்காங்கல்ல, நீ கவலைப்படாதமா, நான் என்னோட பொண்ணை தேடிட்டு இருக்கேன்ல, அந்த மாதிரி உன்னோட அம்மாவும் உன்னை தேடிட்டு இருப்பாங்க, சீக்கிரமே உன்னை கண்டுபிடிச்சிருவாங்க, கவலைப்படாத அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப ஜோ இருக்கார்ல, நீ கவலைப்படாத, உன் ஃப்ரெண்டை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சல, அந்த ஃப்ரெண்டோட பேரு ஜோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க கஷ்டத்துல இருக்கிறதுனால இந்த மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே லைட்டா ஸ்மைல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி நிறைய இடத்த சுத்திலாம் பாக்குறாங்க. ஜோக்கு லைட்டா இவங்களை பிடிக்க ஆரம்பிச்சிருது. இது எல்லாத்தையும் ஒரு சாங் மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ஜோக்கு பிடிச்சிருக்குன்றது ஃப்ரெண்டுக்கு தெரியுது. உனக்கு தான் பிடிச்சிருக்குல்ல, சீக்கிரமா அவகிட்ட ப்ரொபோஸ் பண்ணிரு அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டும் தள்ளி விடுறாரு. இவருமே ப்ரொபோஸ் பண்ற மாதிரி பேசுறதுக்காக பக்கத்துல வராரு. அவங்களுக்குமே பிடிக்கும் போல, அவங்களுமே சொல்லுங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்குள்ள இந்த இடத்துக்கு ஒரு நபர் வராரு. வந்தவர் நேரா இவங்க பக்கத்துல வராரு. நீ எங்க போயிட்ட, கோயிலுக்கு தானே போன, எப்படி மிஸ் ஆன அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. சார் நீங்க யாருன்ற மாதிரி ஜோ கேட்கிறாரு. யாரா, நான் தான் சார் இவளோட ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என் ஒய்ஃபோட பேரு வித்யா சார், கோயிலுக்கு போறதா சொல்லிட்டு போனா எப்படி இந்த இடத்துக்கு வந்தான்னு தெரியல, நியூஸ் பேப்பர் விளம்பரத்தை பார்த்து தான் இந்த இடத்துக்கு வந்தன்ற மாதிரிலாம் அந்த ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. நீங்க தான் ஹஸ்பண்ட்ன்றதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. சார் கல்யாண போட்டோவை எடுத்துட்டு வந்திருக்கன்ற மாதிரி இவருமே போட்டோவை எடுத்து காட்டுறாரு. அதை பார்த்தோன்னே ஹீரோவோட முகம் டோட்டலா மாறிடுது. அப்ப கல்யாணம் ஆயிடுச்சான்ற மாதிரி ஃபீல் பண்றாரு. இங்கதான் இன்ட்ரோல போடுறாங்க. கொஞ்ச நாள் தான் இருந்தா, ஆனா எங்க கூட நல்லா பழகிட்டா, இவளோட போட்டோ மட்டும் கிடைக்குமான்னு மதர் கேக்குறாங்க. கல்யாண போட்டோவையே வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அவர் தந்துடுறாரு. ஆனா இவங்க போறதுல ஜோக்கு பெருசா விருப்பம் இல்ல. ஜோ பயங்கரமா ஃபீல் பண்றாரு. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க வித்யான்ற மாதிரி சொல்லிட்டாரு. வித்யான்னு சொல்லாதீங்க, நீங்க எப்பவுமே கூப்பிடுற மாதிரி அஞ்சலினே கூப்பிடுங்கன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவங்களுக்குமே இவரை விட்டுட்டு போறது கஷ்டமா தான் இருக்கு. சரி நான் கிளம்புறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப ஹஸ்பண்டுமே கார்ல இவங்களை கூட்டு போயிடுறாரு. ஃப்ரெண்ட் இன்னும் போட்டோவை பார்த்திருக்க மாட்டாரு. மதர் அந்த போட்டோவை தாங்கன்ற மாதிரி வாங்கி பாக்குறாரு. அப்படி பார்த்தவரு ஷாக் ஆயிடுறாரு. அவன் நல்லா ஏமாத்திருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னா அந்த போட்டோக்கு பின்னாடி சந்திரமுகியோட போஸ்டர் இருக்கும். ஆக்சுவலா அவங்க இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சந்திரமுகி படமே ரிலீஸ் ஆயிருக்கும். அது எப்படி முன்னாடியே இருக்கும், அவன் போய் சொல்றான் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. ஏமாத்தி தான் கூட்டு போயிருக்கான்னு தெரிஞ்சோன்னா ஹீரோ டென்ஷன் ஆயிட்டாரு. அவன் பஸ்ல போறதா சொல்லியிருப்பான். அந்த பஸ்ஸை நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி ஜீப் எடுத்துட்டு வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப போயிட்டு இருக்க அந்த பஸ் ஒரு இடத்துல மடக்கிடுறாரு. பஸ்ஸுக்குள்ள வந்து செக் பண்ணிட்டாரு. ஆனா பஸ்ஸுக்குள்ள அவங்க 2 பேர் இருக்கிற மாதிரியே தெரியல, வேற எங்கேயோ போயிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இவருமே யோசிக்கிறாரு. அஞ்சலிக்கே அந்த நபர் மேல டவுட் வந்துருது போல, தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அவன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் ஆளுங்களோட சேர்ந்து பிடிக்கலான்ற மாதிரி துரத்திட்டு வந்துட்டு இருக்கான். ஓடிட்டு இருக்க அஞ்சலி ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறாங்க. சரியான நேரத்துக்கு ஹீரோ வந்துடுறாரு. ஹீரோ வந்துட்டாருன்னு தெரிஞ்சோன்னா அவனுங்க பயப்படுறாங்க. சண்டை போட்டாது தூக்கிட்டு போலான்னு நினைக்கிறாங்க. ஆனா ஹீரோ பயங்கரமா சண்டை போடுறாரு. யாரா நீங்க, எதுக்காக தூக்கிட்டு போறதுக்காக வந்தீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அவனுங்க பதில்லாம் சொல்ல மாட்டாங்க. இப்ப அடி வாங்கினவனுங்க தப்பிச்சு இங்க இருந்து ஓடிடுறாங்க. ஏதோ தப்பான இன்டென்ஷன்ல தான் கூட்டு போக பாத்துருக்காங்கன்னு ஹீரோக்கு புரியுது. இதுக்கப்புறம் யார் வந்தாலும் சரி, யார் கூடயும் உன்னை அனுப்பி வைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிட்டாரு. தாமரை படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப சிதம்பரம் இருக்காருல, கத்திரிக்கோலை வச்சு பக்கத்துல வந்து இவங்களை குத்துறாரு. இது எல்லாம் இவங்களுக்கு கனவா வருது. சட்டுன்னு இவங்க கனவுல இருந்து முழிச்சிடுறாங்க. ஹீரோவும் திரும்பி டாக்டரை போய் பார்க்கலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே ஏத்துக்கிட்டு டாக்டரை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. இப்ப டாக்டரும் இவங்களோட ஆள் மனசுல போய் பேசலாம்னு நினைக்கிறாரு. என்ன நடந்ததுன்னு கேக்குறாரு. இவங்க மேற்கொண்டு நடந்த விஷயத்த சொல்றாங்க. சிதம்பரத்தோட பர்த்டே பார்ட்டி நடக்குது. அந்த இடத்துக்கு மாதவன் வந்திருக்காரு. பாட்டு பாடுன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இல்லடா தொண்டை கட்டிருக்கு, பாட முடியாதுன்ற மாதிரி மாதவன் மறுக்கிறாரு. இப்ப சுத்தி இருக்க ஃப்ரெண்ட்ஸுமே பாட சொல்லி சொல்றாங்க. அப்பயே இவர் மறுக்கிறாரு. ப்ளீஸ் ஒரே ஒரு பாட்டு மட்டும் பாடுங்கன்ற மாதிரி தாமரை சொல்றாங்க. என் ஃபேனா நீங்க கேட்டிருக்கீங்க, என்னால எப்படி மறுக்க முடியும், உங்களுக்காக பாட்டு பாடுறேன் அப்படின்ற மாதிரி இவருமே பாட ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க சிதம்பரத்துக்கு பயங்கரமா கோவம் வருது. அவர் பாடிட்டு இருக்கும் போது இவங்க பயங்கரமா ரசிச்சு கேக்குறாங்க. அவர் டான்ஸ் ஆடிக்கிட்டே பாடுறாருல, இவங்களுமே கூட டான்ஸ் ஆடுறாங்க. இத பாக்குற இவருக்கு பயங்கரமா டென்ஷன் ஆயிருது. மாதவனை டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது இவர் கோவமா பக்கத்துல போய் மாதவனை அடிச்சிடுறாரு. முதல்ல இங்க இருந்து கிளம்புடா அப்படின்ற மாதிரிலாம் துரத்துறாரு. எல்லாருமே இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப இவர் இருக்காருல, கோவமா ஒய்ஃபை ரூம்க்கு இழுத்துட்டு வந்து பெட்ல தள்ளி விடுறாரு. எங்களுக்குள்ள தப்பா எந்த ஒரு எண்ணமோ இல்லைன்ற மாதிரிலாம் ஒய்ஃப் சொல்றாங்க. உனக்கு இல்லைன்னு சொல்லு, அவனுக்கு இல்லைன்னு நீ சொல்லாத. நான் அவனை இன்வைட்டே பண்ணல, அவன் பாட்டுக்கு இந்த இடத்துக்கு வந்தான். சரி பாடுறான்ற மாதிரி நார்மலா சொன்னா, நான் சொன்னாலாம் பாட மாட்டாராம், நீ சொன்னா பாடுவாராம். கண்டிப்பா அவனுக்கு தப்பான இன்டென்ஷன் இருக்கு, புரிஞ்சுக்கோன்ற மாதிரிலாம் கோவமா திட்டிடுறாரு. ஒய்ஃபுமே லைட்டா ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒய்ஃபே சமாதானப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. உங்களுக்கு நான் பேசுறது பிடிக்கல, இதுக்கப்புறம் நான் பேசவே மாட்டேங்க, எனக்கு எல்லாரையும் விட நீங்க தான் முக்கியன்ற மாதிரிலாம் சொல்றாங்க.
அக்கா பையன் இருக்கான் பாத்தீங்களா, தாமரைக்கு தெரியாம தாமரையோட ஒரு ஜுவல்ல எடுக்கிறதுக்கு பாக்குறான். தாமரை அந்த விஷயத்தை கவனிச்சிடுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்ற மாதிரி இவனுமே சமாளிக்கிறான். இவங்க பெருசா எந்த கேள்வியும் கேட்காம விட்டுறாங்க. இவங்களுமே நடந்த விஷயத்த சிதம்பரம் கிட்ட சொல்றாங்க. அவன் திருடலாம் ட்ரை பண்ணிருக்க மாட்டான்ற மாதிரி சிதம்பரம் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா அக்கா இருக்காங்கல்ல, சாவியை தந்ததுல இருந்தே இவங்க மேல கோவமா இருப்பாங்க. உங்க அக்கா சொல்லிதான் அந்த பையன் இப்படி பண்ணானான்ற மாதிரி எனக்கு தோணுதுங்க. உங்க அக்கா வேற வீட்லயும் நம்ம வேற வீட்லயும் இருந்தா என்னன்ற மாதிரி கேக்குறாங்க. என் அக்காக்கு சொந்தம் இருக்கிறது நான் மட்டும்தான், எப்படி வேற வீட்டுல வைக்க முடியும், அதெல்லாம் வேணான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது எல்லாத்தையும் அந்த சின்ன பையன் கோவமா பாக்குறான். கொஞ்ச நாள்ல ஈரின் பிரெக்னன்ட் ஆயிட்டாங்கன்ற மாதிரி நியூஸ் கிடைக்குது. இவர் பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. சொந்தக்காரங்கள்ல சிலரை வீட்டுக்கு வர வச்சிருக்காரு. எல்லாருக்குமே ஸ்வீட்லாம் தராரு. இந்த சின்ன பையன் கிட்ட ஸ்வீட் பாக்ஸ தந்துடுறாரு. அவனுமே அம்மா கிட்ட தரலான்ற மாதிரி கொண்டு வந்திருக்கான். அவங்க பிரெக்னன்டா இருக்காங்களாம் அப்படின்ற மாதிரி தரான். ஆனா அம்மா இருக்காங்கல்ல, அந்த ஸ்வீட் பாக்ஸ கீழே தள்ளி விடுறாங்க. அவளுக்கு மட்டும் குழந்தை பிறந்ததுன்னு வச்சுக்கோ, எல்லா சொத்தும் அவங்களுக்கு தான் போகும், நமக்கு ஒண்ணுமே கிடைக்காது, இப்ப இருக்க நிலைமையை விட மோசமான நிலைமையில தான் இருப்போன்ற மாதிரிலாம் பையன் கிட்ட சத்தம் போடுறாங்க. இப்ப போன் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. தாமரையும் அட்டன் பண்றாங்க. எதிர மாதவன் தான் பேசுறாருன்னு தெரிய வருது. நான் அவர்கிட்ட போனை தரேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்ல நான் உன்கிட்ட பேசுறதுக்காக தான் கால் பண்ணேன், என்னால உங்களுக்குள்ள பிரச்சனை வருதுல்ல, அதனால இந்த ஊரை விட்டே போலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரே ஒரு பாட்டு மட்டும் பாடி காட்டலான் இருக்கேன், இதை மட்டும் கேளு தாமரை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவங்களுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. மறுக்க முடியாம தான் ஏத்திருப்பாங்க. ஆனா அவர் பாடுற பாட்டை கூட கேட்க மாட்டாங்க. போனை மறைச்ச மாதிரி தான் இவங்க வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் இந்த குட்டி பையன் பாத்துறான். இவன் கோர்த்து விடணும்னு முடிவு பண்ணிடுறான். மாமா உங்களுக்கு போன் வருது போலன்ற மாதிரி சொல்றான். வாசிக்கிற சவுண்ட்ல நமக்கு கேட்கல போல அப்படின்ற மாதிரி இவருமே சட்டுன்னு போன் எடுத்துடுறாரு. ஆக்சுவலா கால் கனெக்ட் ஆகி கேட்கும்ல, அந்த மாதிரி மாதவன் பாடுறதெல்லாம் இவருக்கு கேக்குது. ஒய்ஃப் கிட்ட தான் பேசிட்டு இருக்கான் போல. அப்போ ஒய்ஃப் கேட்டுட்டு இருக்காளா அப்படின்ற மாதிரி பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. நம்ம சொல்லி கூட மாதவன் கிட்ட பேசிட்டு இருக்காளா அப்படின்ற மாதிரி இவர் கோவப்படுறாரு. நிறைய சரக்கெல்லாம் குடிச்சிட்டு இருக்காரு. இப்ப வீட்டுல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இந்த சின்ன பையன் இருக்கான்ல, மாதவன் உங்களை பார்க்கணுமான்ற மாதிரி சொல்றான். மாதவன் எதுக்காக வந்திருக்காருன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப கீழே பாக்குறதுக்காக வராங்க. மாதவன் இருக்கார்ல, எதுக்காக வர சொன்னன்ற மாதிரி கேக்குறாரு. எது நான் வர சொன்னா, நான்லாம் வர சொல்ல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா இந்த சிதம்பரம் வந்துடுறாரு. நான் இல்லாத போது வீட்டுக்கே வர வச்சிட்டியா அப்படின்ற மாதிரி சிதம்பரம் கேட்கிறாரு. சிதம்பரத்தை பார்த்து இவங்க ரெண்டு பேருமே ஷாக்க வராங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கல, நடுவுல ஏதோ குழப்பம் நடந்திருக்குன்ற மாதிரிலாம் ஒய்ஃப் பேசுறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா இவர் செம்ம கோவத்துல இருக்காரு. உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையான்ற மாதிரி மாதவனை திட்டுறாரு. இப்ப மாதவன் முன்னாடியே ஒய்ஃபை போட்டு அடிக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு தான் தாமரை கொல்லப்பட்டிருக்காங்க போல. தாமரை படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. யாரோ கத்திரிக்கோலை வச்சு குத்துறாங்க. இப்ப ஜோ குத்த வர மாதிரிலாம் இவங்களுக்கு தோணுது. இவங்களுமே சட்டுன்னு முடிச்சிடுறாங்க. இப்ப ஜோவை பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க. ஜோவும் சிதம்பரமும் ஒரே மாதிரி இருக்காங்கன்னு இப்பதான் உங்களுக்கு தெரியுது போல. இப்ப செம்மையா பயந்துட்டு இருக்காங்க. என்னாச்சுன்னு டாக்டர் கேக்குறாரு. சோ டாக்டருமே இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறாரு. நீ சிதம்பரம் மாதிரி அவளுக்கு தெரியற போலன்ற மாதிரி சொல்றாரு. என்ன கொன்றதே அப்படின்ற மாதிரிலாம் ஈரன் ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. எதனால இந்த மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரிலாம் ஜோ கேட்டுட்டு இருக்காரு. இவன் மறுஜென்மம் எடுத்திருக்க மாதிரி நீயும் மறுஜென்மம் எடுத்திருக்க போல, ஒன்னையே நான் ஹிப்னடைஸ் பண்ணி பாக்குறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஜோவும் சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்ப டாக்டர் இருக்கார்ல, ஜோவை ஹிப்னடைஸ் பண்றாரு. உன் மைண்டுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்கு சொல்லுன்ற மாதிரிலாம் கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா தாமரை சொன்னாங்கல்ல, அதே விஷயம் தான் இவரோட மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. அன்னைக்கு நைட்டு மாதவனை வீட்டை விட்டு துரத்தி விட்டுருப்பாரு. ரெண்டு பேருமே நைட்டு நேரம் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. ஹஸ்பண்டுக்கு ஏதோ சவுண்ட் கேக்குது. ஒய்ஃபை செக் பண்றதுக்காக வராரு. பார்த்தா அவங்க கத்திரிக்கோளால குத்தப்பட்ட மாதிரி இருக்காங்க. இவருமே வயிற்றுல இருந்து கத்திரிக்கோளை எடுக்கிறாரு. தாமரைய நான் கொலை பண்ணல, நான் கத்திரிக்கோளை வயிற்றுல இருந்து எடுக்க தான் செஞ்சேன், அதுக்கு முன்னாடியே யாரோ கொலை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. ஆனா தாமரை இருக்காங்கல்ல, இவர் போய் சொல்லிட்டாரு, இவர் தான் கொலை பண்ணாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க மைண்டுக்குள்ள அந்த மாதிரி தான் இருக்கு. அவன் உன்னை பார்த்து பயப்படுறா ஜோ, புரிஞ்சுக்கோ, இப்போ உன் கூட என்னால அனுப்பி வைக்க முடியாதுன்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. இவங்களுமே போக மாட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்கிற ஜோ இருக்கார்ல, கண்டிப்பா சிதம்பரம் கொலை பண்ணல, உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி இவளை கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் தத்துவம்லாம் சொல்லிட்டு இருந்தாருன்ற மாதிரி நான் சொன்னேன் பாத்தீங்களா. இப்ப ஜோவும் அவர்கிட்ட பேசுறதுக்காக வராரு. நீங்க நிறைய தத்துவம்லாம் சொல்றதை நான் கேட்கிறேன், நீங்க தெளிவான ஆள்னு எனக்கு புரியுது, இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில மாட்டிருக்கேன், என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் தானே, அதுல சம்பந்தப்பட்டவங்க உயிரோட கூட இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் விசாரின்ற மாதிரி சொல்றாரு. சிதம்பரம் கொலை பண்ணார்ல, அதே மாதிரி ஜோவும் கொலை பண்ணிட போறாருன்ற மாதிரி அஞ்சலி பயப்படுறாங்க. காப்பாத்துங்கன்ற மாதிரிலாம் டாக்டர் கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க. டாக்டருமே ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. இந்த இடத்துல நீ பாதுகாப்பா இருக்கலாம், அதை மீறி அவன் கொல்லணும்னு நினைச்சான்னு வச்சுக்கோ, உன் சேஃப்டிக்காக இந்த கன்னை வச்சுக்கோன்ற மாதிரி தராரு. இவங்களுமே அந்த கன்னை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட ஹெல்ப் கேக்குறாரு. பழைய நியூஸ் பேப்பர்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த லைப்ரரிக்கு இவங்களுமே செக்
செக் பண்றதுக்காக வராங்க. க்ளோஸ் பண்ண போறோம்ப்பா கிளம்புங்கன்ற மாதிரி அங்க இருக்கவர் சொல்லிட்டாரு. அவருக்கு சரக்கு கொடுத்து இவங்க கரெக்ட் பண்ணிடுறாங்க. இப்ப பழைய நியூஸ் பேப்பர்லாம் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி படிக்கும் போது தாமரை கேஸ்ல என்ன நடந்தது அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. அந்த கேஸ்ல ஒரு ஜட்ஜி தீர்ப்பு தந்தார்ல, அந்த ஜட்ஜை போய் பார்த்தா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த ஜட்ஜி உயிரோட தான் இருக்காருன்றது இவங்களுக்கு தெரியுது. இப்ப அவரை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. என்ன நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாங்க. அந்த கேஸ் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்ற மாதிரி இவருமே சொல்றாரு. விஷுவலா காட்டுறாங்க. மாதவன் இருக்கார்ல, சந்தேகப்பட்டு ஏற்கனவே என்ன போட்டு அடிச்சான். அந்த கோவத்துல தான் ஒய்ஃபையும் ஏதோ பண்ணிருக்கான் போல. இவன் பண்ணக்கூடியவன் தான் அப்படின்ற மாதிரி இவருக்கு எதிராக ஸ்டேட்மெண்ட்லாம் தந்துட்டு இருக்காரு. இப்ப அடுத்ததா அக்காவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அக்காவுமே அன்னைக்கு நைட்டு நடந்த விஷயத்த சொல்றாங்க. நான் எதுவுமே பார்க்கல, ஆனா என்னோட பையன் இவன் கத்திய வச்சு குத்துறத பார்த்திருக்கான், இதுதான் எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப பையனை கூப்பிட்டு பேசுறாங்க. நான் பார்த்தேன்ற மாதிரி இவன் சொல்றான். அதாவது கத்தியால இவர் குத்துனதை நான் பார்த்தேன்ற மாதிரி தான் சொல்றான். ஆனா அன்னைக்கு சிதம்பரம் யாரையும் எதிர்த்து எதுவுமே பேசியிருக்க மாட்டாரு. மாதவன் தான் காசு கொடுத்து அந்த மாதிரி பொய் சொல்ல வச்சிருக்கானோன்ற மாதிரி எனக்கு சந்தேகம்லாம் வந்தது. ஆனா சிதம்பரம் எதுவுமே சொல்லல, அதனாலதான் கேஸை முடிச்சிட்டேன்னு சொல்றாரு. சோ இவங்க மாதவனை தேடணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப மாதவனை தேடி இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. மாதவனை பொறுத்த வரைக்கும் இப்ப த்ரோட் கேன்சர்லாம் வந்து கஷ்டப்பட்டு இருக்காரு. கண்டிப்பா சிதம்பரம் அந்த கொலையை பண்ணல, எனக்கு நல்லா தெரியும். நீங்க தானே அந்த கொலையை பண்ணீங்க, அந்த பையனையும் அம்மாவையும் நீங்க தானே பேச வச்சீங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. ஆமா, சிதம்பரம் இந்த கொலையை பண்ணலன்ற மாதிரி மாதவன் சொல்றாரு. எதை வச்சு நீங்க இந்த மாதிரி சொல்றீங்கன்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. முதல்ல சிதம்பரம் தான் இந்த கொலையை பண்ணதான் நான் நினைச்சேன். ஆனா சிதம்பரம் சாகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட பேசணும்னு சொன்னான். அவனை பார்த்து பேசுறதுக்காக நான் போனேன். அப்பதான் எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப நடந்த விஷயத்த காட்டுறாங்க. எதுக்காக வர சொன்னன்ற மாதிரி மாதவன் கேட்கிறாரு. உன்னை கோவப்பட்டு அடிச்சிட்டேன், உன்னை தேவையில்லாம சந்தேகப்பட்டுட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. என்கிட்ட மன்னிப்பு கேட்டு என்ன ஆக போகுது, அநியாயத்துக்கு தாமரையோட உயிர் தான் போயிருச்சுன்ற மாதிரி மாதவன் சொல்லிட்டாரு. தாமரையை நான் கொலை பண்ணல அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. நீ கொலை பண்ணலையா, அப்ப யார் கொலை பண்ணது அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அப்பதான் சிதம்பரம் இருக்காருல்ல, இவர் கவனிச்ச ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கோர்ட்டுக்கு இவரை கூட்டு வந்தாங்கல்ல, அப்பதான் இந்த விஷயத்தை இவர் கவனிச்சிருப்பாரு. ஆக்சுவலா இவரோட அக்கா இருக்காங்கல்ல, நான் சொல்லி குத்த மாதிரி தான் சொல்லணும், கத்தியால குத்துனதை நான் பார்த்தேன்ற மாதிரி நீ சொல்லணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நீங்க சொல்ற மாதிரியே சொல்றன்ற மாதிரி இந்த பையன் ஏத்திருப்பான். ஏண்டா இதுதான் நீ கேட்டிருக்கல்ல, கோர்ட்ல சொல்ல வேண்டியதானே அப்படின்ற மாதிரி மாதவன் கேட்கிறாரு. இதுக்கப்புறம் சொல்லி என்ன ஆக போகுது, என் தாமரை எனக்கு கிடைக்க மாட்டா, என் அக்காவாது நிம்மதியா இருந்துகிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் இவர் சொல்லியிருப்பாரு. ஒருவேளை அக்கா தான் இந்த கொலையை பண்ணிருப்பாங்க போல அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அந்த அக்கா எங்க இருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி மாதவன் கிட்ட கேக்குறாங்க. அந்த அக்காவை இந்த பகுதியில வச்சுதான் பார்த்தேன்ற மாதிரி ஒரு பகுதியை சொல்லிட்டாரு. ஆக்சுவலா அந்த பகுதியில தான் இவங்க ரெண்டு பேரே இருக்காங்க. அந்த அக்காக்கு ஒரு பையன் இருந்தான்ல, அவன் பேரு கிருஷ்ணன், டாக்டர் கிருஷ்ணன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது டாக்டர் கிருஷ்ணனா அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே ஷாக் ஆகுறாங்க. இப்ப டாக்டர் கிருஷ்ணனோட வீட்டுக்கு வராங்க. அம்மா இருக்கிறதா சொன்னாரு பாத்தீங்களா, அந்த அம்மாவை பாக்குறதுக்காக வராரு. அவங்க தான் அந்த அக்கான்றது தெரிய வருது. உங்க தம்பி சிதம்பரத்தை கொலை பண்ணி எப்படி இத்தனை வருஷம் நிம்மதியா வாழ முடிஞ்சது அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. என் தம்பி சிதம்பரத்தை நான் கொலை பண்ணல, ஆனா அதுக்கு நானும் ஒரு விதத்துல காரணம். என் பையனோட மனசுல நான் விஷத்தை விதைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடிக்கடி பையன் கிட்ட சொத்து கிடைக்காதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல, அதனால தான் அந்த பையன் நிறைய கிரிமினல் வேலை எல்லாம் பண்ணிருப்பான். ஆக்சுவலா அன்னைக்கு நைட்டு தாமரை படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது இவன் தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பான், கத்தி வச்சு குத்திட்டு போயிருப்பான். இப்ப கிருஷ்ணன் எங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இவரும் கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அப்ப இவங்க இருக்காங்கல்ல, நில்லுப்பா அப்படின்ற மாதிரி நெக்லஸ் எடுத்து தராங்க. இது வாங்கிட்ட இருக்க வேண்டிய நெக்லஸ், நீயே கொண்டு போன்ற மாதிரிலாம் அனுப்பி வைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல இந்த லேடியோட பையனான கிருஷ்ணன் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவன் எங்கம்மா வேகமா கிளம்பி போறான்ற மாதிரி கேக்குறாரு. என்ன மன்னிச்சிருப்பா, நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. பரவாயில்ல இருக்கட்டும்மா, நீங்க படுங்கன்ற மாதிரி இவர் படுக்க வச்சிடுறாரு. அப்படி படுக்க வச்சவரு தலகாணியை வச்சு நெரிச்சு இவங்க கதையை முடிச்சிடுறாரு. இப்ப ஜோ இருக்காரு பாத்தீங்களா, அஞ்சலி இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. அஞ்சலி கதவை தர, அவன் தான் கெட்டவன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா அஞ்சலி கதவை திறக்கவே மாட்டாங்க. அஞ்சலி நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ, பிளீஸ் கதவை தர அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இருந்தாலுமே அஞ்சலி கதவை திறக்காம தான் இருக்காங்க. ஆனா அந்த கிருஷ்ணன் கிட்ட சாவி இருக்கும் போல கதவை திறந்து உள்ளே வந்துடுறாரு. அஞ்சலி அவன் சொல்றதை நம்பாது அப்படின்ற மாதிரி இவருமே மனசை மாத்துறதுக்கு ட்ரை பண்றாரு. அப்ப ஹீரோ இருக்கார்ல, சட்டுன்னு அந்த நெக்லஸ் எடுத்து காமிச்சிடுறாரு. இத பாரு உனக்கே புரியும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப இவங்க மைண்டுக்குள்ள சில விஷயங்கள் ஓடுது. அதாவது அந்த சின்ன பையன் தான் கத்திய வச்சு குத்துனான்ற மாதிரி தோணுது. இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னா கிருஷ்ணன் இருக்காரு பாத்தீங்களா, சட்டுன்னு இவங்க கையில இருக்க கண்ணை புடிங்கிடுறாரு. இப்பதான் இவர் பண்ண விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆமா நான் தான் உன்னை கொலை பண்ணேன், திரும்பி மறுஜென்மம் எடுத்து வந்திருக்கீங்க, நியூஸ் பேப்பரை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். உன் கதையை முடிக்கணும்ன்றதுக்காக தான் ஹஸ்பண்ட் மாதிரி ஒருத்தனை செட் பண்ணி அனுப்புனேன். ஆனா நீ அந்த வாட்டி தப்பிச்சிட்ட, இந்த வாட்டி தப்பிக்க முடியாதுன்னு ஷூட் பண்றதுக்காக வராரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, தள்ளி விட்டு இங்க இருந்து ஓடுறாங்க.
அதே மாதிரி ஹீரோவும் உள்ள வந்துடுறாரு. ஹீரோயின் எதுக்காக சிதம்பரம் தான் கொலை பண்ணதா நினைச்சாங்கன்றதை இப்பதான் நமக்கு புரிய வைக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த பையன் கத்தியால குத்திட்டு போயிருப்பான். அந்த கத்தியை வந்து இவர் எடுத்தாரு பாத்தீங்களா, அப்ப இவங்க சாகாம கண் முழிச்சு பார்த்திருப்பாங்க. சாகிறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை தானே பார்த்தாங்க. அதனாலதான் ஆள் மனசுல நல்லா பதிஞ்சிருக்கும். இந்த இடத்துல கிருஷ்ணனும் ஹீரோவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கிருஷ்ணன் ஷூட் பண்ற மாதிரிலாம் வராது. ஆனா அதுக்குள்ள ஹீரோ தடுத்து கிருஷ்ணனை மேல இருந்து தள்ளி விடுறாரு. மேல இருந்து கீழே விழுந்து கிருஷ்ணன் இறந்து போயிடுறாரு. போன ஜென்மத்துல சிதம்பரமும் தாமரையும் சேர்ந்து ரொம்ப வருஷம் வாழ்ந்திருக்க மாட்டாங்க. ஆனா இப்ப சேர்ந்து வாழணும் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் முடிவு பண்றாங்க. இவங்க 2 பேருமே ஒரு கோயில்ல வச்சு கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. இதோடய ஹாப்பியா இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நிறைய பேர் இந்த ட்விஸ்ட்டை ப்ரெடிக்ட் பண்ணியிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. இருந்தாலுமே இந்த படம் ஒர்த்தா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.